வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை இபிஎஸ், ஓபிஎஸ் தனித்தனியே சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிமுக, பாஜக கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு. இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கல். மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மசோதாவை தாக்கல் செய்தார். மக்களவையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது அரசியல் அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என காட்டம். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரி போல் மாய தோற்றத்தை திமுக உருவாக்குவதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேறியதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து எம்எல்ஏக்கள் வருகை. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்காதே என மத்திய அரசுக்கு கண்டனம். வக்ஃப் மசோதாவை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்ததற்கு அண்ணாமலை கண்டனம். வக்ஃப் மசோதா எதிர்ப்பு சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை காப்பாற்றும் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். வக்ஃப் மசோதா மோசடியானது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து சட்டத்தை இயற்றுவது ஏன் என கேள்வி. சீனா ஆக்கிரமித்துள்ள இந்திய நிலங்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பால் இந்தியா பாதிக்கப்படும் எனவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு வலியுறுத்தல். வக்ஃப் வாரிய மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு சிபிஎம் கடும் கண்டனம். இந்துத்துவாவுக்கு எதிரான போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை போராட்டம் அறிவிப்பு. மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் பதவி விலக தயார் என மாநிலங்களவையில் பேச்சு. புரட்சியாளர் கம்யூனிச தந்தை கார்ல் மார்க்சுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும். உசிலம்பட்டியில் முன்னாள் எம்எல்ஏ மூக்கையாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் கார் வழங்க வேண்டும்.
பாமக எம்எல்ஏ சதாசிவம் சட்டப்பேரவையில் கோரிக்கை. சென்னை கோயம்பேட்டு மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தமிழ்நாடு பழ வியாபாரிகள் சங்கம் போராட்டம். சாலையில் தர்பூசணிகளை உடைத்து முழக்கம். தர்பூசணியில் எந்த பாதிப்பும் இல்லை என நேரலையில் அருந்தி காண்பித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. தர்பூசணியில் எவ்வாறு ரசாயனம் கலக்கப்படுகிறது எனவும் செயல் விளக்கம். தர்பூசணியால் எந்த ஆபத்தும் இல்லை, பொதுமக்கள் அச்சமின்றி உண்ணலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம். தர்பூசணியில் செயற்கை நிறம் ஏற்றியதாக இதுவரை எந்த வழக்கும் பதியவில்லை எனவும் பேட்டி. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் செய்த பிரியாணியில் பொட்டலத்தில் நெளிந்த புழு. கடை ஊழியர்கள் தங்களுக்கு தமிழ் தெரியாது என அலட்சியமாக பதில்.